தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 செக்மெண்ட்டில் 4 செக்மெண்ட்டுக்கு எப்படி கோட் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 4 செக்மெண்ட்டுக்கு எப்படி சிமுலேஷன் பார்க்குறது இதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் ப்ரோடேஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரீவியஸாக போட்டு வச்சுருக்க டிசைன் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் டிசைன் தரேன். இப்போ ஓப்பன் டிசைன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதில் டெக்ஸ்டாப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே 7sec4cc அப்படின்னு போட்டு டிசைன் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டிசைன் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா 4 செக்மெண்ட் வந்து ரைட் பண்ணியாச்சு. இந்த 4 செக்மெண்ட் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதில் என்ன பண்ணியிருக்கேன், பி போட்டை வந்து எல்லாமே ஏபிசிடிக்கு இன்புட்டாக கொடுத்துட்டேன். C0 C1 C2 C3 இல்லை என்ன பண்ணியிருக்கேன், 4 சுவிட்சாக க்ரியேட் பண்ணி 4மே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு அவுட்புட் டிவைஸாக கனெக்ட் பண்ணி எப்போ ஹை பண்ணணும் லோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ அந்த பின்னுக்கு என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 7 PRG ஏற்கனவே அப்லோட் ஆகிருக்கு, நான் இருந்தாலும் எகைன் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, PRG.x அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே தரேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கோடை வந்து ரன் பண்ணுறேன். கோடை ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 40 வந்துச்சு. அடுத்து 0001 0002 0003 அதே மாதிரி என்னாச்சு, இப்போ 0008 0009 இப்போ 010 12 13 14 15 ஓகே 0016 இதே மாதிரி என்ன ஆகுது, கரெக்டாக உங்களுக்கு வேல்யூஸ் மாறும். இப்போ எக்ஸாம் வந்து நான் 100 வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி காமிக்கிறேன். 100க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், 49 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நார்மலாக நமக்கு வந்து 41 42 இது மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து நம்ம கோடிங் ரைட்டப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இது ரைட்டப் ஆகிருக்கு. ஓகே, இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக அப்படியே நிற்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஹார்ட்வேர் பண்ணும்போது ஒரு PC 547 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஓகே, இப்போ சிமுலேஷன் நமக்கு என்ன இருக்குது, இந்த ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆசிலேஷன் வராது. ஹார்ட்வேர் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணட்டும், இந்த ஆசிலேஷன் வந்து இருக்காது. இதே மாதிரி ஹார்ட்வேரில் யாருக்காவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மினி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த மினி ப்ராஜெக்ட்க்கு வந்து கோடிங் வேணும், அப்போ ஏதாவது வாட்டர் லெவல் இண்டிகேட்டருக்கு எனக்கு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கோடிங் ரைட்டப் பண்ணி அப்லோட் பண்ணுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 95 96 97 99 100 பார்த்திங்க அப்படின்னா 101 102 அப்படி கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அது எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா அடினோக்கான பிளேலிஸ்ட்டு இருக்குது. அடினோக்கான வீடியோஸ் A to Z எல்லாமே போட்டிருக்கேன். அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்க்கு எப்படி கோடிங் ரைட்டப் பண்ணுறது, அதே மாதிரி C எப்படி லேர்ன் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 11 பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த 11 பிளேலிஸ்ட்டையும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அது கீழே ஏதாவது வீடியோஸ் வேணும். இப்போ ஒரு அடினோ கண்ட்ரோலில் பார்க்குறீங்க அப்படின்னா அடினோவுக்கு எனக்கு வந்து அடினோ யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கான இந்த கோடிங் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து என்ன பண்ணுறேன், நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் 8051 இப்போ கேட்டிருந்தாரு. 8051க்கு வந்து டிராஃபிக் சிக்னல் போட்டு எனக்கு கோடிங் அப்லோட் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் டிராஃபிக் சிக்னல் ஏன்னா 8051 அப்படிங்கிறது பழைய மைக்ரோ கண்ட்ரோல். அப்போ அந்த பழைய மைக்ரோ கண்ட்ரோல் வச்சு நம்மளால் என்ன பண்ணுறோம், இன்னும் கோடிங் ரைட்டப் பண்ணல, யாரும் கிடையாது. அதனால் 8051 தான் நான் வீடியோ போடல. நீங்கள் வந்து பிக்கு ஆர் அடினோ ஓகே இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் பண்ணால் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரோலர்ஸ் இல்லை பைத்தானு இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் கன்ஃபார்ம் வந்து கோடிங் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.